ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கல்வாரி தேவாலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பராம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கல்வாரி குடும்பம் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். நல்லதொரு ஞாயிறு ஆராதனையிலே, ஒரு திருவிருந்து ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் சற்று எழுந்து நின்று எங்கள் கண்களை மூடி எங்களுடைய கரங்களை கூப்பி சிறிது நேரம் நாங்கள் எங்களை படைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை நாங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாய்களை திறந்து தேவனுக்கு சற்று நேரம் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த மகா பெரிய சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா. கர்த்தாவே, எங்களோட குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மகா இரக்கமுள்ள நல்ல தந்தையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது அன்பான கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீங்கள் வழி நடத்துங்கள் சுவாமி. நீங்கள் அவர்களுடைய இருதயங்களோடு பேசுங்க சுவாமி. அவர்களுடைய ஆண்டவரே இருதயங்களோடு நீங்கள் இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே சுவாமி, நடைபெற இருக்கும் இந்த ஆராதனை வேளையிலே சுவாமி அவர்களூடாக ஆண்டவரே சுவாமி நீர் பேசணுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. உடல்களிலே வருத்தங்கள் ஆண்டவரே, இயலாமை ஆண்டவரே சுவாமி, பலவீனங்கள் இருந்தால் இந்த ஆராதனை வேளையிலே சுகம் உண்டாகட்டும் சுவாமி. வார்த்தை பகுதியை அன்னையின் கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. இயேசுவே சுவாமி, வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே சுவாமி இருதயத்தில் ஆழத்தில் பதியட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் ஒரு ஜீவனுள்ள கருத்தை ஒப்படைக்கிறோம் சுவாமி. எல்லா கணமும் துதியும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நல்ல புலத்தை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பாடலை படிக்க போகிறோம். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். கரங்களை தட்டுவோமா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும்
கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன் எக்காலம் நான் ஊதிடுவேன் எக்காலம் நான் ஊதிடுவேன் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல் கரங்களை உயர்த்தி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இசை கருவிகளாயிருக்கிறோம். இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இசைக்கருவி நான் ஆண்டவரே. சொல்லுங்க, பயமில்லாம சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல. ஆண்டவரே நாள் தோறும் என்னை எடுத்து நீங்க பயன்படுத்தும் ஆண்டவரே. இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் ஒவ்வொரு பொருளினாலேயும் எங்களை அவர் கனப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலேயே நாங்கள் நல்ல இசைக்கருவிகளாக இருக்கணும்ன்றதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தம்பி கிட்டார் வாசிக்கிறாங்க. இந்த கிட்டாரில் ஒரு ஸ்ட்ரிங் அருந்த அந்த கிட்டாரை வாசிக்க முடியாது. அந்த தம்பி ட்ரம் வாசிக்கிறார். அந்த ட்ரம்மில் ஒரு ட்ரம் உடைஞ்சு அந்த ட்ரம்மை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நல்ல இசைக்கருவிகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன் ஆனந்தமே 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 அதிசயமே நாதாவின் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதாவும் உன் கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒரு நல்ல ஒரு இசைக்கருவியா இருப்பதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை டியூன் அப் பண்ணுங்க ஆண்டவரே. புதிதாக்குங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா? எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புதிதாக்கும் ஆண்டவரே, என்னை டியூன் அப் பண்ணும் ஆண்டவரே, என்னை சுருதி ஏற்றுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி 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 சுவாமி. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லோரும் தேவனை ஸ்தோத்திரிங்க ஆண்டவரே. என்னை எடுத்து பாவிப்பதற்கு ஆண்டவரே நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாங்கள் பாடி இன்னுமாக நாங்கள் தேவனை துதிக்க போகிறோம். உடைந்த பாத்திரம் நான், இதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். இன்னுமாக தேவன் உங்களோடு இடைப்படுகிறார்.
ஒரு பாத்திரமாக உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பாத்திரம் உடைந்த பாத்திரம் அல்ல, ஒரு குலைந்த பாத்திரமும் அல்ல, ஒரு அழகான பாத்திரமாக இந்த நேரத்திலே தேவன் உங்களை பார்க்கிறார். ஆனால் இங்க இருக்கிற நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இந்த மனசு உடைந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நொந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே. தேவன் உங்களை நல்ல பாத்திரமாக வணைவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கிறேன். என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கிறேன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உம் கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், கர்த்தாவே உங்களுக்கு நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே உமது சமூகத்திலே ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை விரிவாக திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை வணையும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே ராஜா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தாவே ராஜா உமக்கு நன்றி 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 சுவாமி. அல்லேலூயா. இயேசுவே ராஜா உமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இந்த பரிசுத்தமான நேரத்திலே கர்த்தர் தாமே அவர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பை நினைவு கூர்ந்து நாங்கள் அவருடைய அந்த ராம் போஜனத்திலே இப்பொழுது நாங்கள் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக அவருடைய பாதத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தையில் ஒரு பகுதியை நான் முன்பதாக வாசிக்க விரும்புகிறேன். இதுக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் வரும் அளவு, அவர் திரும்பவும் வருகிற அந்த நாள் வரும் அளவு நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். தேவனுக்கு நாங்கள் சாட்சிக்காரர்களாக இருக்க போகிறோம். அதாவது கர்த்தர் எனக்காக மரித்தார் என்பதை நானும் ஒரு சாட்சிக்காரனாக அவருக்கு முன்பதாக வருகிறேன். ஆகவே இந்த வழியில் நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் தாமே கொடுத்த அந்த மாம்பெரும் பாக்கியத்துக்காக, மாம்பெரும் சாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே சுவாமி, இந்த வழியில் சுவாமி இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் அன்பின் கரங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்காக சிந்தின இரத்தத்தையும் நீர் எனக்காக கொடுத்த அந்த சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா சுவாமி, திரும்பவும் உம்முடைய சன்னிதானத்திலே உம்மண்டல சுவாமி எங்களை சுத்திகரித்து உம்மோடு சுவாமி இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் வருகிறோம். அப்பா, உம்முடைய அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி. நாங்கள் யாவருமாக அமர்ந்து ஜெபத்திலே தரத்திருப்போமாக.
எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரே உம்மை செம்மிரமாக்கினாரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரே உம்மை செம்மிரமாக்கினாரோ. அப்போது அவர்க்காக வேண்டினீரே. அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பா உம் மனம் பெரிதே. அப்பா உம் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இம்மயம் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரல்லோ. இம்மயம் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரல்லோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே.
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் போவோம். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்திலே, அப்போஸ்தலர் நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கூடாக உங்களுக்கு தைரியப்படுத்த விரும்புகிறேன். சபை வளர்ச்சிக்கான அடையாளங்கள் என்னது என்பதை, சபை வளர்ச்சி, ஒரு கிறிஸ்தவனாக சபை வளர்ச்சிக்காக அடையாளம், அதோடு என்னுடைய சொந்த வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக வளர்ச்சி அடைவதற்காக இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், அடையாளங்கள் என்று எங்களுக்கு சொல்லலாம். என்னுடைய சொந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக வளர்ச்சி அடையத்தக்கதாக தேவையாக இருக்கிற மிக முக்கியமான 5 காரணிகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். நாங்கள் இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். எல்லாருமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தை கூடாக நீர் என்னோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஆண்டவருடைய சண்டாக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய அந்த நிறைவான ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் பேசி ஒரு தைரியத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த காலை வேளையிலும் பாதமல்லில் வருகிறேன். அப்பா சுவாமி, நீர் இந்த வார்த்தை கூடாக எங்களை பலப்படுத்தும்படியாகவும் எங்களை தைரியப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில் மனம் நோர்ந்து மனம் கிளேசத்தோடும் ஒரு துயரத்திலையும் ஒரு வேதனையிலையும் அல்லது சுவாமி வீட்டில் ஏதாவது ஒரு துன்பத்திலையும் ஒரு பிரச்சனையில் மனம் பாதிக்கப்பட்டவர்களாக ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறவராக இருக்கிறதா இருந்தால் கர்த்தாவே, நீர் அவரை தொடுவீராக. உம்முடைய கிருபை தந்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆறுதலான கரம் எங்களுக்கு மேலாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கூடாகவும் சுவாமி, நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்பின் கரங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 41, 42 வசனங்களைத்தான் நாங்கள் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனாக, ஆண்டவருடைய ஒரு பிள்ளையாக வளர்ச்சி அடையத்தக்கதாக தேவையாக இருக்கிற மிக மிக முக்கியமான காரணிகள். ஒரு குழந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்றால், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே வைத்தியர்கள் பரிசோதனை செய்வார்கள். இந்த குழந்தை நன்றாக வளருதா என்று சொல்லி பார்ப்பார்கள். பிறந்த பிறகு அம்மா அப்பா, அதாவது வீட்டில் இருக்கிறவர்கள்
பார்ப்பாங்க, இந்த குழந்தை கூடிய சீக்கிரம் வளர்ச்சி அடையணும், வளரணும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுக்கு தேவையான அந்த கிளினிக் போகும் பொழுதெல்லாம் அதுக்கு தேவையான அடையாளங்கள் இருக்குது. ஒரு குழந்தை சரியாக வளரும் பொழுது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்து இடையில இந்த விஷயங்கள் நடக்கணும். அவருடைய பார்வை நல்லா இருக்கணும், கை காலெல்லாம் அசைக்கணும், அவர் தவளணும், போகணும், அப்படின்னு பல காரியங்கள் பார்ப்பாங்க இல்லையா. அப்படியே ஒரு அந்த பிறந்த குழந்தை அப்படியே சும்மாவே இருந்தால் என்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த குழந்தை வளர மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நாங்கள் வைத்தியர் இடத்துக்கு போய் சொல்லுவோம், ஒன்றுமே கை கால் கூட அசைக்க மாட்டேங்குது, எங்கேயுமே பார்வை இல்லை, சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரே இடத்துல பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லி சில பிரச்சனைகள் நாங்கள் இப்போ சாப்பிட இல்லாட்டி அது பிரச்சனையாக வந்துடும் இல்லையா. பல தாய்மார்கள் அவதிப்படுவார்கள் அந்த காலகட்டத்திலே, தன்னுடைய குழந்தை எந்த ஒரு அசைவும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. அப்போ நோக்கம் என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் இருக்கிறதான நோக்கம் என்னென்னு சொன்னால் வளரணும் இல்லையா. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அப்படி வளர்ந்து நடந்து போகணும். இது அதை காணும் வர நாங்கள் ஆசையோடு ஆவலோடு காத்து கொண்டு இருப்போம் இல்லையா. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதலாவது அந்த குழந்தை நடக்கும் பொழுது எப்படி அம்மா அப்பா அவங்க எப்படி உங்களுடைய முதல் குழந்தை உங்களை வீட்டில் பிறந்து நீங்கள் அந்த குழந்தை நடக்கும்போது எப்படி ஆசையோடு இருந்தீங்க இல்லையா. அந்த குழந்தை நடக்குது, என்னுடைய மகன் நடக்கிறான் அல்லது என்னுடைய மகன் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரும் ஆசையில் இருப்போம். அந்த மாதிரி கிறிஸ்தவுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கூடாக வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையும் பலவிதமான சூழ்நிலைகள் நாங்கள் போகும் பொழுது அதில் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைய தேவையாக இருக்குது. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம், அதுக்கு தேவையாக இருக்கிற அந்த 3 அடிப்படையான விஷயங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் 41ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தால் என்றால் அங்கே நான் பார்க்குறோம், சபை முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே பேதுரு அங்கே பிரசங்கித்த பின்பதாக அவருடைய பிரசங்கத்துக்கு பின்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 41ஆம் வசனம் பாருங்க, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே 2 கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதா இருந்தால் என்றால் தேவையாக இருக்கிற மூலப்பொருள், மூல அஸ்திபாரம் என்று எங்களுக்கு சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை கேட்டு உணர்ந்து அது இருதயத்தில் பேசப்பட்டு அந்த இருதயத்திலிருந்து நான் யார் என்பதை உணர்ந்து நான் மனம் திரும்பினவனாக என்று நான் ரட்சிப்பு அடைந்தவனாக என்று நான் மாறும்போது அதுதான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. வார்த்தை, அவருடைய வார்த்தை, அதாவது பேதுரு பிரசங்கிக்கிறார், சபையை ஆரம்பிக்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராக அங்கே பிரசங்கிக்கிறார். அதுக்கு பிறகு வார்த்தை ஏற்றுக்கொண்டவர், வார்த்தை கேட்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க, மனதோடு முழு மனதோடு அந்த வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ரட்சிப்பு அடைந்தார்கள். வார்த்தை அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாறினது. ஒரு சிறிய ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். ரட்சிப்பு அடைந்தவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்பு அடைந்தவர்கள் இன்னும் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அருகில் இருக்கும் சொல்லுங்க, நீ ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறியான்னு சொல்ல கேளுங்க. எங்களுடைய ஐடென்டிட்டி ஆண்டவருக்குள்ளாக ஐடென்டிட்டி வந்து நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லலாம் நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன்? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ரட்சிப்பு என்பதை யாராலையும் காமிக்க முடியாது, காட்ட முடியாது. நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன்னா நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறீங்களான்னு சொல்லி யாராலையும் காமிக்க முடியாது, அது காட்ட முடியாது. இந்த பாரு என்னுடைய ரட்சிப்புன்னு சொல்லி யாருக்காவது சொல்லலாமா? சொல்ல முடியாது. அது எப்படி நாங்கள் காமிக்கிறது, எப்படி நாங்கள் சொல்கிறது நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி? இன்று நாங்கள் அவருடைய மரணத்தை அவருடைய அந்த போஜன பந்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய போஜனம்
அந்த ராபோசனத்திலே அவர் எங்களுக்காக கொடுத்த அந்த சரீரம், அவருடைய எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பதாக அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நான் ஒரு பாவி என்று சொல்லி உணர்ந்து 100க்கு 50 வீதம் இல்லை, 100க்கு 100ஆக நான் இந்த உலகத்தில் இருக்கிறதான போக்கை விட்டு, உலகத்தில் இருக்கிறதான வசதிகளை விட்டு, உலகத்தில் இருக்கிறதான செல்வந்தங்களை விட்டு, உலகத்தில் இருக்கிறதான உலகத்தில் இருக்கிறதான மனதை விட்டு, உலகத்தில் இருக்கிறதான மனப்பான்மைகளை விட்டு, உலக எண்ணங்களை விட்டு, உலக காரியங்களை விட்டு, அடிமைகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய சமயங்கள் சடங்காச்சாரங்களை விட்டு, பழைய எண்ணங்களை விட்டு நான் மனம் திரும்பினவனாக இயேசு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில எஜமான் என்று சொல்லி விசுவாசித்து இவர் தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி விசுவாசித்தால் தான் உண்மையிலே நான் ரட்சிப்பு அடைந்த ஒரு கிறிஸ்தவன் என்று எங்களுக்கு சொல்லலாம். வாழ்க்கையில் இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அவருக்கு ஊழியம் செய்யலாம், பல காரியங்கள் எங்களுக்கு செய்யலாம், அற்புதங்களும் தானும் செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம். ரட்சிப்பு அடையாமல் பிரசங்கிக்கலாம், பாஸ்டராகவும் இருக்கலாம். ரட்சிப்பு அடையாமல் அநேகர் இருக்கிறார்கள். சபைக்கு வருவார்கள், சபையோடு இருப்பார்கள், வருஷம் பூரா சபைக்கு இருப்பாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தசம்பாகம் கொடுப்பார்கள், பல காரியங்கள் செய்வார்கள். ரட்சிப்பு அடையாமல் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் தொட்டு ஆழத்தில் நாங்கள் கேட்க வேண்டும், உண்மையிலே நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேனா? என்னுடைய எண்ணங்கள் மாறி இருக்குதா? என்னுடைய சிந்தனைகள் மாறி இருக்குதா? என்னுடைய போக்கு அல்லது என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய நடத்தை, என்னுடைய உள்ளம் பரிபூர்ணமாகவே மாறி இருக்குதா என்று சொல்லி நான் கேட்கணும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் விரும்புகிறார், அவருடைய வார்த்தையானது அது எங்களுடைய உள்ளத்தில் பேசப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார். அவர் என்னை அரவணைக்க ஆசையோடு ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அங்கே இருக்கிறார். இந்த நேரம் என்னை கட்டிப்பிடிக்க, என்னை தேடி என்னை தூக்கி சுமக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். என்னுடைய கிருபை உள்ள என் இயேசு, ஹல்லேலூயா. அந்த இயேசு அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலை எனக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம். எனக்கு தர விரும்புகிறார். நான் ஒரு படும் பாவியாக இருக்கிறேன், எதுக்குமே உதவாதவனாக இருக்கிறேன், ஒரு பலவீனமாக இருக்கிறேன், என்னாலேயே எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன், பிரச்சனையோடு சிக்கிக்கொண்டு இருக்கிறேன், வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிறேன், எதிர்காலமே ஒரு இருள் இருக்குது. அந்த இயேசு என்னை பேர் சொல்லி அழைச்சி எனக்கு அந்த ரட்சிப்பை, அவருடைய உயிரை கொடுக்க இன்றைக்கும் கூட ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு பெரிதான ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆகவே அதுதான் எங்களுடைய அஸ்திபாரம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருப்பது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு, வார்த்தையானவரை ஏற்றுக்கொண்டு அவள் பின்னால் நான் போகிறவனாக இருப்பது தான் அஸ்திபாரம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் பாருங்க. முதலாவது காரணம், வளர்ச்சி அடைவதற்கு தேவையாக இருக்கிற மிக மிக முக்கியமானது, வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் சந்தோஷமாக வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்கே பாருங்க, முதலாவது அவங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெறுவது என்பது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அநேகம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கு ஞானஸ்தானம் கிளாஸ் இருக்குது, ஞானஸ்தானம் பெறுங்கன்னு சொல்லி, அது எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு அடையாளம். நான் ரட்சிப்பு அடைந்து இருக்கிறதா இருந்தால் உண்மையிலே ரட்சிப்புக்கு அடையாளமானது ஞானஸ்தானம் பெறுவது. ஞானஸ்தானம் பெறுவது கூடத்தான் சபையில் நாங்கள் ஒன்றிணைக்கப்படுகிறது. நாங்கள் பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பார்கள் இல்லையா? பர்த் சர்டிஃபிகேட் காணாமல் போனால் சரியான கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆகவே நாங்கள் ரட்சிப்படைந்த பிறகு எங்களுக்கு தருகிற ஒரு பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி தான் ஞானஸ்தானம், ஒரு அடையாளம். நான் ஆண்டவருக்குள்ளாக பிறந்திருக்கிறேன், நான் நிச்சயமாக சாத்தானை பார்த்து நான் சொல்லுவனா இருக்கிறேன், சாத்தானே நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் பாரு, நான் பகிரங்கமாக சொல்றேன் என்று சொல்லி தன்னாலே உணர்த்தப்பட்டவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையில் உணர்த்தப்பட்டவர்களாக வந்து தான் அவர்கள் இங்கே வந்து சாட்சி பகிர்ந்து கொண்டு இயேசு ஆண்டில் தன்னுடைய சொந்த உரிமையை அவர்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பாருங்க, இந்த சபையில் இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே ரட்சிப்பு அடைந்தவர்கள் எத்தனை பேர்?
3000 பேர் ரட்சிப்படைந்தார்களாம். அந்த 3000 பேருக்கு அவர்கள் அதுக்கு பிறகு எடுக்க வேண்டிய படி, அதுக்கு பிறகு அவங்க வளர வேண்டிய பணி என்னன்னு சொன்னா, நான் என் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உண்மையிலே நான் எனக்கு பகிரங்கமாக எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த பிரச்சனையாகட்டும், எந்த கவலையாகட்டும், எந்த கண்ணீராகட்டும், எந்த போராட்டமாகட்டும், எனக்கு என்னுடைய இருதயத்திலே பயமின்றி எனக்கு சொல்லலாம், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி. எத்தனை பேருக்கு சொல்லலாம்? ரட்சிப்பை பற்றி எங்களோடு கேட்கும்போது நாங்கள் கொஞ்சம் நாங்கள் கலக்கம் அடைவோம். நாங்கள் பகிரங்கமாக பயமின்றி நான் ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல தயக்கப்படுவோம், வெட்கப்படுவோம். ஏன் இது? வார்த்தை உள்ளத்தில் இன்னும் சரியாக உங்களை அந்த வார்த்தை உள்ளத்தில் பேசப்பட்டு உங்களுடைய உள்ளம் சரியாக தொடப்படாவிட்டால் நீங்கள் சொல்ல முடியாது நான் இயேசுடைய பிள்ளை என்று சொல்லி. பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, நோய்களோட போறீங்க, பொருளாதார வீழ்ச்சி வருது, சோதனைகள் வருது, வாழ்க்கையில பயம் என்று சொல்லலாமா? நான் இயேசுவின் பிள்ளை சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா இல்லையா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சி பெரிதான ஒரு சாட்சி. ஆனாலும் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நாடி வருகிறேன். என்னப்பா உடைய பிள்ளையாக நீ மாத்துறேன்னு சொன்னீரு, இந்த ஒரு ஒளியும் எனக்கு இல்லையே, இந்த ஒரு வெளிச்சம் இல்லையே, பாருங்க இன்னும் நான் கண்ணீரில் போறேனே, பிரச்சனைக்குள்ளாக நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பலவிதமாக சொல்லலாம். ஆனால் நான் இதை குறித்து எனக்கு பிரசங்கிக்கலாம், இதை குறித்து அநேகமாக சொல்லலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் இந்த காலத்தில். நான் ரட்சிப்படைந்திருக்கிற கிறிஸ்தவனாம். சோதனைகள் பலவிதமான பரீட்சைகள் எங்களுக்கு முன்பதாக வரும் பொழுது நாங்கள் எங்களை சிந்திப்போம், நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன்னு சொல்லி. அதுதான் ஞானஸ்தானம் பெறுகிறதுல மிக முக்கியமானது. ஞானஸ்தானத்துக்கு வைக்கப்பட வேண்டாம். ஞானஸ்தானம் பெற இருக்கிறவர்கள், பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானத்துக்கு சரியாக வழிநடத்துங்க. அவர்கள் 12 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் ரட்சிப்படைந்தா இருக்கலாம்னு சொல்லி கேளுங்கள். அவங்களிடத்தில் கொஞ்சம் விசாரிங்க. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறியா? நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறியா? ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறியா? ஆண்டவரோடு நீ போகிறியா? ஆண்டவரோட பேசுகிறியா? இது குடும்பத்தோட பேசுங்க. சபையில் நாங்கள் பேசுறது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் பேசுங்க. நீ ஞானஸ்தானத்துக்கு காலடி எடுத்து வை. உன் வாழ்க்கை அர்ப்பணித்து பலவந்தமாக அல்ல, வற்புறுத்துறதுக்காக அல்ல. ஆனாலும் இயேசுவினால் வார்த்தையால் தொடப்பட்டவர்கள் மனம் மாறணும். இயேசுவால் வார்த்தையால் தொடப்பட்டவர்கள் தன்னுடைய இல்லத்தை மாற்றணும், தன்னுடைய எண்ணங்கள் மாறணும். அப்படி இல்லை என்றால் நான் இருக்கிற இடத்துல இருந்து மாறினது மட்டும் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பார்க்கலாம். நான் இருந்த சமயத்திலிருந்து வேறு சமயத்துக்கு வந்திருக்கேன், இருந்த ஆலயத்திலிருந்து வேறு ஆலயத்துக்கு வந்திருக்கேன். இடத்தை மாற்றிருக்கேன் ஒழிய உள்ளத்தை மாற்றி இல்லை. உள்ள மாறுறது ஒரு மனிதனுடைய வார்த்தையாக அல்ல, தேவனுடைய வார்த்தை. அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. இங்கே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3000 பேர் ஜனங்கள் ஒன்றிணைந்தார்கள் என்றால் பாருங்க, அந்த வார்த்தை எப்படி அவனுக்கு உள்ளத்தில் பேசப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை அவனுக்கு குத்தப்பட்டது. 37ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அவருடைய வார்த்தை இந்த இயேசுவின் நாங்கள் பார்க்குறோம். 32ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், அந்த வார்த்தைகள் தேவனுக்கு முன்பதாக அவர் பேசினார். அப்படி பேசும் பொழுது ஜனங்களுடைய உள்ளம் குத்தப்படுறது. அவர் கேட்ட பொழுது இந்த பாருங்க 37ஆம் வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவங்க பேதுருவிடம் ஓடி வந்தார்கள். குத்தப்பட்டது வார்த்தை தன்னுடைய உள்ளத்தை குத்துனது. வார்த்தை குத்தப்படலாட்டி, வார்த்தை பேசப்படலாட்டி எப்படி நான் மனமானது? சாதாரணமாக ஒரு கத்தியில் எடுத்து நாங்கள் வெட்டினா காயப்பட்டா எனக்கு வெட்டிட்டு ரத்தம் வருது, வேதனையா இருக்குது, அப்பதான் எனக்கு ஒரு காயம் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் குத்தப்படலாட்டி, அது என்னுடைய உள்ளத்தில் பேசப்படலாட்டி நான் ஆண்டவரிடத்தில் மனம் மாறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஆகவே நாங்கள் அதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். 2வது விஷயம் பாருங்கள், 42ஆம் வசனத்தில் மிக முக்கியமானது ஒரு காரியம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும், ஒன்று ஞானஸ்தானம், 2வது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவர்கள் வார்த்தை என்ன உபதேசம் என்ன சொல்றது என்னது? அவர்கள் வார்த்தையை
கற்றுக்கொண்டார்கள். இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறேங்க தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதுக்கு? வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்குதான்னு பாருங்க. வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. வாசிக்கிறவர்களா தியானம் செய்கிறவர்களா? தியானம் செய்கிறது என்றால் என்னது? வாசிக்கிறதா? இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் சொல்லியிருக்கு. தியானம் செய்கிறவன் அப்படின்னா ஸ்டடி பண்றவன், மெடிடேட் பண்றவன், அதை வாசித்து மட்டுமல்லாமல் ஆராய்வு செய்கிறவன், ஆராய்ச்சியாளர். வேதத்தில் எங்கேயுமே ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. தேடிடுவாங்க, ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கேட்கிறவன் அதன்படி நடக்கிறவன். ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு பாடசாலையில் ஒரு பிள்ளை படிக்கிறதா இருந்தால் என்னால் படிக்கிறது, இந்த பிள்ளை படிக்குது. அம்மா அப்பா இன்னைக்கு நர்சரி பிள்ளைங்களை அனுப்புவாங்க. அனுப்பின உடனே கேட்பாங்க, எழுதுனியா? எங்களோட புக்கை பார்ப்போம். ஒன்றுமே எழுதல. இந்த காலத்தில் பிள்ளைங்கள புக்கில் ஒன்றுமே எழுத மாட்டாங்க தெரியுமா? அப்படியே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனால், பைபிள் ஸ்கூலுக்கு வந்து அப்படியே இருப்பாங்க. சில பேர் இப்படியே பார்த்து கொண்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி இவ்வளோ அருமையான அமைதியான பிள்ளைங்க. அதை கேட்டு தன்னுடைய மனசுக்கு உணரப்பட்டு தன்னுடைய மூளையோடு அதை கலந்து இந்த கேட்ட வார்த்தை தான் எழுதி அதை திருப்பி போய் வாசித்து தியானிக்கும் பொழுது, ஸ்டடி பண்ணும் பொழுது, அதை மெடிடேட் பண்ணும் பொழுது, அதை இன்னொருத்தருக்கு நான் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் கலந்து ஆகுது. அது என்னுடைய உள்ளத்தில் அப்பதான் என் உள்ள மாறும். இங்கே பாருங்க, முதலாவது ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் அவருடைய உபதேசத்திலே கலந்து கொண்டார்கள். வேதத்தை கேட்கிறது மட்டுமல்லம்மா, வேதத்தை நாங்கள் வாசிக்கிறது மட்டுமல்ல ஐயா, நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறணும். கற்றுக்கொள்கிற தன்மை என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், நாங்கள் யாரோ எனக்கு சொன்னது போல, நான் கேட்டிருக்கிறது போல வேதத்தை வாசிக்கலாம். வேதத்தை நாம் வாசிக்கலாம். எங்கேயோ யாரோ எனக்கு சொல்லியிருக்கிறது போல வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் அதில் உள்ளம், அது உள்ளத்திற்கு ஆழமானது என்னதுன்னு சொல்லி சரியா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. ஏன் என்று சொன்னால், சம்பிரதாயங்கள் எங்களுக்கு மூழ்கி இருக்கிறபடியால் ஆழமான சத்தியமானது என்னதுன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ளாதபடியாலே, கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் டைம் ஒதுக்காதபடியாலே எங்களுடைய வாழ்க்கையில் சத்தியங்கள் எங்களுக்கு சரியா தெரியாது. அதனால சோர்வுகள், பிரச்சனைகள், மனக்கவலைகள் எனக்கு வரும் பொழுது திடீரென்று நான் மனசோர்வடைந்து பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத மனதில் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேதமானது எனக்கு ஒரு சுவாசம் மாதிரி. தேவனால் அருளப்பட்ட வார்த்தை என்பது அது தேவனுடைய மூச்சு, ருஹாத் என்று சொல்லப்படுகிறது. அந்த மூச்சியானது எனக்கு இன்னும் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அதை நாங்கள் மெடிடேட் பண்ணும் பொழுது, அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது, தொடர்ந்து வாசித்து போகலாம். ஆனாலும் அந்த ஒளியானது என்னுடைய உள்ளத்தில் குத்தப்படாவிட்டால், என்னுடைய உள்ளத்தில் நான் அந்த கற்றுக்கொள்ளாவிட்டால் அது எனக்கு தெரியாது. ஒரு சிறிய ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். இந்த காலையில், இந்த நேரத்தில் உங்களுடைய மனசை தொட்டு கேளுங்க பார்ப்போம். என்னது எனக்கு வேணும்? என்னது வேணும்?
ஐயோ பாஸ்டர் அதையும் கேட்குறீங்க. எத்தனை பிரச்சனைகளோடு சிக்கி கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமார் பிரச்சனை, எனக்கு எதிர்காலத்து பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனைகள், ஐயோ என்னுடைய பலவீனம், சுகவீனம், இது எல்லாமே பல பிரச்சனைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், இயேசு தான் சொன்னார் இந்த வார்த்தை, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறீங்க? ஓ, ரெண்டாவது கேள்வி, அவருடைய ராஜ்யம் என்றால் என்னது, நீதி என்றால் என்னது? அவர் சொல்றார் இந்த வார்த்தை. சரி, அதெல்லாம் விட்டுக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த கையில் இருக்கிற வார்த்தை சரியா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்லி? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையில பொய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள ஆலை. நீங்க சொன்னது சரி, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென், ஆமென். உண்மையிலே விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளன்னு சொல்லி? சந்தேகமான ஒரு கேள்வி கேட்டுட்டேன் போல. செத்து போனவர், ஒரு ஒரு மரணத்தில் ஒரு செத்து போனவர் செத்து போயிருந்தா அவருக்கு ஜீவன் அற்ற நிலைமை, ஜீவன் இல்லை. அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பாட்டாவாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், யாராகிடும் செத்து போன பிறகு ஜீவன் இல்லை. எவ்வளோ தான் நாங்கள் கதறி மோதி அழுது மோதி என்னத்தான் சொன்னாலும் கேட்குறதா? கேட்க மாட்டாங்க. கேட்குறது சொல்றது ஒன்றுமே விளங்காது. ஏன்? அவங்க செத்து போயிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு ஜீவன் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை நான் தியானிக்கும் பொழுது, அவரோட பேசும் பொழுது, இந்த வார்த்தை செத்து போன வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா, கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்றுதலை நான் பெறும் பொழுது, நான் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கும் பொழுது, உண்மையிலே தேவன் எனக்கு ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் வேதாகமத்திலே இருந்து அவருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுகிற தன்னுடைய வாழ்க்கை சூறாவளி காற்று போல நடக்கிற பிரச்சனைகள், சவால்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கூட அவங்களுக்கு நிமிர்ந்து நிற்கலாம். ஏன்? வார்த்தையானது ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள் மாறணும். உலக காரியங்கள் அடிமையா தன்னுடைய வாழ்க்கையை மூழ்க முடியாது. உலக காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கை அடிமையா இருக்கிறதா இருந்தால் என்றால் தான் இன்னும் வேதத்தை கற்றுக்கொள்ள இல்லை. ஊழியம் செய்யலாம், பல காரியங்கள் செய்யலாம், ஆனால் கேட்டு இருக்கிறேன், வாசிக்கிறேன், அவ்வளவு தான். வேதத்தை கற்றுக்கொள்வது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி வரும்? எப்படி நாங்கள் ஆண்டவருக்குள்ளாங்க எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக மாறாவிட்டால், அவருடைய வாழ்க்கையில நாங்கள் அவருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுகிறாக மாறாவிட்டால் என்றால், சத்தியங்கள் தெரியாம உலகத்துக்கு போகிறதான அந்த காற்று பக்கம், உலக போகிறதான அந்த போக்கிலே நாங்களும் போய் சிக்கிக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு எப்படியா, இந்த பிரச்சனைக்கு எப்படியா, இன்னும் மாம்சத்திலே இருப்போம். ஆனா வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அநேக பிரச்சனைகள். காரணம், சத்தியத்தை அறிவதற்கு சாத்தான் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. சத்தியத்தை நீ அறிந்தால் நீ விடுதலையாக வாழ்வ. அதுக்கு சாத்தான் இடம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு விருப்பம் நீ தொடர்ந்து வேதாகமத்தை வாசி. நான் இவ்வளோ நாள் பைபிளை வாசிச்சிருக்கேன், இப்படி வாசிச்சிருக்கேன், அப்படி வாசிச்சிருக்கேன் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுத்தால் என்றால் அது தான் என்னுடைய வாழ்க்கையில மாறதுக்கு, வளர்ச்சி அடைவதற்கு தேவையாக இருக்கிற அடுத்த படியாக இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் ஒன்றிணைந்து அந்யோன்யத்திலையும்
அதாவது ஐக்கியத்தில் சபையில் நாங்கள்லாம் பல ஐக்கியங்கள் எங்களுடைய சபையில் நடக்குது. இந்த ஐக்கியங்கள் மிக மிக எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் என்னன்னு தெரியுமா? சபை போல எங்கேயுமே எங்களுடைய உறவு, அதாவது சபை உறவு அது வேதாகமத்தில் இருக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு உறவு, சபை உறவு. இயேசு தன்னுடைய சரீரத்தை எனக்காக கொடுத்து அவர் சொல்றார், சபையில் இருக்கிற எல்லாமே அவருடைய சரீரத்துக்கு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, நானும் ஒரு பங்கு அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. ஆகவே சபையில் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, நாங்கள் எல்லாருமே இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஐக்கியம் இன்று சபைகளில் அதிகமாக நான் காண்றதான ஒரு காரியம், பொறாமைகள், கசப்புகள், வெறுப்புகள், பலவிதமான எரிச்சல்கள், கோபங்கள். சபையில் ஒவ்வொருத்தர் ஊழியம் செய்கிறவர்களும் தானும் தன்னுடைய இதயத்தில் சாத்தானுடைய சிந்தனைகளோடு ஊழியம் செய்கிறார்கள். எப்படி ஐயா ஐக்கியம்? எந்த ஐக்கியம்? நான் நேற்று லீடர்ஸ் மீது நான் சொன்னேன், ஐக்கியத்துக்கு பார்க்கிலும் பழி வாங்குற தன்மைகள் கூட. ஐக்கியங்களை பார்க்கலும் எங்களுடைய சபைகள் ஒன்றிணைக்கும் பொழுது நீங்கள் ஐக்கிய மாதர் ஐக்கியமாக இருக்கலாம், எங்களுடைய சிறுவர்கள் ஐக்கியமாக இருக்கலாம், வாலிபர் ஐக்கியமாக இருக்கலாம், பலவிதமான ஐக்கியங்கள் இருக்குது. இது ஏன் எங்களுக்கு இந்த ஐக்கியங்கள் ஏன்? எதுக்காக? ஒவ்வொருத்தரையும் ஒருவனுக்கு ஒருவன் சபையில் இணைக்கப்பட்டவர்களாக கட்டி எழுப்பப்படுவதற்காகவே தேவனுடைய ராஜ்யத்தை உயர்த்த. வேற எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லை. நான் ஒரு பெரிய லீடர் என்று காண்பிக்கிறதுக்கு இல்லை, நான் தான் இந்த குழுவின் லீடர் தலைவன் என்று காண்பிக்கிறதுக்கு இல்லை. பலவீனரை பலவான்களாக மாற்ற நாங்களும் ஒரு பங்காளியாக மாறும். இதுதான் எங்களுக்கு தேவையா இருக்குது. ஹல்லேலூயா. சபையில ஒரு முகத்தை பார்த்து, ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, இல்ல தம்பி, இல்ல சிஸ்டர், நான் நிறைய பிரச்சனைக்குள்ளாக நான் போறேன் இந்த காலத்துல, வாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம், நாங்க தைரியத்தர விரும்புகிறோம், சபை உங்களுக்காக இருக்குது, வாங்க தொடர்ந்து உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம் என்று நாங்கள் சொல்றதுக்கும் பார்க்கிலும் மனதில் யோசிக்கலாம், இவனுக்கு இப்படி நடந்தது நல்லோம். ஏன் போன மாதம் என்னைய பார்த்து அப்படி பார்த்துக்கிட்டு போனான், என்னை முகத்தை பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டு போனான். மனதில் சொல்லுது. யாரை பார்த்து நாங்கள் சொல்கிறோம்? யாரை பார்த்து சொல்கிறோம்? யாரை பார்த்து சொல்கிறோம்? ஐயா என்னுடைய சரீரத்தில் ஒரு பங்கை பார்த்து சொல்கிறோம். நான் இப்போ அனுபவிக்கிறேன், நல்லாவே அனுபவிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மனைவியோட ஒரு கை இன்னும் விளங்காத தன்மையில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லு. ஒரு கை, ஒரு விரல் சரியா விரல மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டப்படுறோம், இன்னும் கஷ்டப்படுறோம், இன்றைக்கும் கஷ்டப்படுறோம். ஒரு கை வேலை செய்யாததுனால, இந்த 5 விரல் வேலை செய்யாததுனால எவ்வளவு கஷ்டப்படுறோம். எந்த நாளும் கஷ்டம், எலும்புனா கஷ்டம், இருந்தா கஷ்டம், எந்த வேலை செய்தாலும் கஷ்டம். ஒரு கை அது விலங்குற வரைக்கும் நாங்கள் பிரயாசப்படுறோம், எப்படியாவது இந்த விலங்கன் வைக்கணும், எப்படியாவது கிரீசையை வைக்கணும், கஷ்டப்படுறோம், பிரயாசப்படுறோம். சபையில் ஒருத்தரை நாங்கள் மிதிச்சா, ஒருத்தரை ஒதுக்குனா, ஒருத்தரை நாங்கள் மிதிச்சு ஒதுக்கி கோபத்தோடு இருந்தால், வைராக்கியம் கொண்டு இருந்தால் ஐக்கியம் எப்படி பாருங்க. ஒரு பக்கம் பெரலைஸ் ஆகும், ஒரு கை பெரலைஸ் ஆகுனா, ஒரு கால் பெரலைஸ் ஆகுனா, ஒரு விரல் பெரலைஸ் ஆகுனா என்றால் எங்களுக்கு வாழ முடியாது, போக முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது, பேலன்ஸ் தான் போய் விழுவும். காதில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தால், காதில் பாருங்க சில பேர் காலமுறை எலும்பின உடனே தலை சுற்றி விழுவார்கள். ஏன்? இங்கே பேலன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை. சபையில் நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சபையில் அங்கத்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துங்க, அவங்களுடைய இருதயத்தை புண்ணாக்காதீங்க, தேவையில்லாததை பேசாதீங்க, சபையில் தேவையில்லாத காரியங்கள் பேசாதீங்க.
குடும்ப வரலாறு இழுக்காதீங்க. என்ன எந்த குடும்பம் ரோயல் ஃபேமிலி எங்களுடைய இலங்கையில் ரோயல் ஃபேமிலி கூட ரோயலா இல்லை தெரியுமா உங்களுக்கு? எந்த குடும்பம் சபையில் அவங்களோட குப்பை இவங்களோட குப்பை இதை அதை கிண்டுறதுக்காக நாங்கள் சபைக்கு வருகிறோம். குப்பை தொட்டில் போடுறத குப்பை தொட்டில் போடுங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருகிலுக்கு சொல்லுங்க, இப்பயாவது சொல்லுங்க கொஞ்சம், உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி. சபையில் இருக்கிறவர்கள் ஹஸ்பண்ட் மனைவியை பார்த்து சொல்லுங்க, பயப்படாத நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நேரமும் சபையை பார்த்து ஒரு மனவாட்டியாக சபையை எடுக்கிறார். அவர் சொந்த உரிமை கொண்டாடுறதுக்கு சபையை பார்த்து ஒரு மனவாட்டியாக அவர் கொண்டாடுவதற்காக, அவர் திருமணம் முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா அது உறவு கொள்ளத்தக்கதாக மனவாட்டியாக பார்க்கிறார். இவள் ஒரு கேவல பிடிச்ச, இவர் ஒரு பலவீனமாக இருக்கிறார், இவள் ஒன்றுக்குமே எதிர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். இவர் பலவீனமாக இருக்கிறார், இவருடைய பேர் சரியில்லை, இவருடைய விலாசம் சரியில்லை, இவருடைய வீடு சரியில்லை, இவருடைய ஃபேமிலி சரியில்லை என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பார்க்க மாட்டார். ஐயா, என் இயேசு என்னை பார்க்க மாட்டாரு. நான் எப்படி அழுக்கான கந்தகளா இருக்கிறோமோ, என்ன அசுத்தத்தில் இருக்கிறோமோ, எந்த பாவத்தில் இருக்கிறோமோ, எப்படி இருந்தாலும் கூட என் ஆண்டவர், என்னுடைய எஜமான், என்னை நேசிக்கிறவர், என் நேசகுமாரன், அவர் என்னை கட்டி பிடித்து அரவணைக்க ஆவலோடு இன்றும் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசுவுக்கு முன்பதாக, அப்படிப்பட்ட என்னுடைய எஜமானுக்கு முன்பதாக, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு முன்பதாக என்னுடைய சகோதரன் எனக்கு யாரு? என்னுடைய சபையில் அங்கத்தவர் எனக்கு யாரு? யார் அவர் எனக்கு? அவர் என்னுடைய கையில் இருக்கிற ஒரு விரல் போல, என்னுடைய ஒரு கை போல, ஒரு கால் போல, ஒரு தலை போல, என்னுடைய கண் போல. அவர் இங்க இல்லாம, அவங்களுடைய ஊழியங்கள் இல்லாம, அவங்களுடைய ஒன்றிணைப்பு இல்லாம எங்களுக்கு முழு சரீரத்தில், முழு உடம்புல ஒன்றாய்ந்து போக முடியாது. என்னுடைய சரீரத்தில், என்னுடைய சபையான சரீரத்தில் தலையாக என் இயேசு இருக்கிறார். நாங்கள் எல்லாருமே அவருக்கு முன்பதாக இணைக்கப்பட்ட ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர்ச்சி அடைவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறவரை பகிரங்கமாக நாங்கள் சொல்லுவோம். வேலைத்தளத்தில், எங்களுடைய ஆஃபீஸில், ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹாஸ்பிட்டலில், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பகிரங்கமாக இயேசுடைய பிள்ளை, எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதோடு நாங்கள் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரர், அவரை நாங்கள் கை கூர்ந்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு தேவையாக இருக்கிற 5 காரியங்கள் இருக்குது. 3 காரியம் தான் சொன்னேன். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவார்கள். நாங்கள் எழுப்பி நின்று ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாங்க. இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவோம். என்னை தாழ்த்தி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு இணங்க என்னை மனம் திருமணவனாக, உம்முடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுகிறவனாக சுவாமி நான் என்னை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் யாராவது கவலையோடு வேதனையோடு நீங்கள் இருக்கிறதா இருந்தால் உங்களுடைய மனதை திறந்து கொடுங்கள். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இன்னும் கைவிட முடியாத பாவங்கள், அக்கிரமங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சுவாமி. சுத்திகரிக்கப்படாத இடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது சுவாமி. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாங்க. ஆண்டவரை நாங்கள் துதிப்போமாங்க. கர்த்தர் தாமே எங்களுடைய உள்ளத்தில் பேசி அவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் இந்த பாடலை பாடும், அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, என் முள்ளத்தோடு கர்த்தருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாங்க. ஹல்லேலூயா. ஓ சுவாமி, ஹல்லேலூயா. திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன்
ஹalleluya. ஆவியான தேவனுக்கே ஹalleluya. சுவாமி அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என் இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். என் அன்புள்ள ஆண்டவரே சுவாமி உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை ஜீவனுள்ளவரே. உம்முடைய ஏற்றங்கள் உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற சுவாமி ஐயா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ உம்முடைய நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாங்கள் வருகிறோம். ஜீவனுள்ள பிதாவே சுவாமி, ஜீவனுள்ள பிதாவே சுவிசேஷமானவே எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி இடைபெறுவதாக. ஹalleluya. நன்றி நன்றி பிதாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இயேசப்பா உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் ராஜா. சபையை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலாக உம்முடைய ஆவியானவரை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்க. உம்முடைய விடுதலை தருவீராக. ஹalleluya. சுவாமி இந்த காலை வேளையில உம் பாதமண்ட நாங்கள் வருகிறோம். இதோ சுவாமி கர்த்தாவே உமக்கு உகந்த பாத்திரங்களாக நாங்கள் மண்ணில் வருகிறோம். ஐயா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. உமக்கு முன்பதாக சுவாமி நாங்கள் உம்முடைய நாமத்தில் நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கும் சுவாமி உம்முடைய வார்த்தை கற்றுக்கொள்வதற்கும் சுவாமி உம்முடைய நாமத்தில் ஐக்கியத்தோடு இணைந்து கொள்வதற்கும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யாராகிலும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் இருக்கிறதா இருந்தால் சுவாமி அவர்களை நீ விடுதலை செய்வீராக. உடைய நாமத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய் வாங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருக்கிறாங்க.